ஆபதாமபஹத்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யம். அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் கிரக நிலைகளை வைத்து சொல்லக்கூடிய ஒரு பொது பலன்கள் தான். இது உங்கள் சுய ஜாதகங்கள் எக்ஸாக்டான, அதாவது உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் பேர், இந்த மாதிரி 4 முக்கியமான டீட்டெயில்ஸ் நீங்கள் அனுப்பிச்சி வச்சாலும் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த டைம் அப்படின்னு சொல்லுவோம், பிறந்த நேரம். அந்த பிறந்த நேரத்தில் கண்டிப்பாக ஒரு நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும். 1.5 நிமிஷத்துக்கான பிழையோ இல்லை 40 செகண்டுக்கான பிழையோ இல்லை 60 செகண்டுக்கான பிழையோ கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகங்கள் இருக்கக்கூடிய நின்ற உப நட்சத்திரம் லெவலில் மாற்றிடும். மினிமம் ஆஃப் ஒரு உப நட்சத்திரம்னு பார்த்தோம்னா 40 செகண்டு. ஸோ அந்த 40 செகண்டுக்கான ஒரு உபநட்சத்திரம் மாறிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், சூரியன் இருக்க வேண்டிய இடத்துல குரு இருக்கிறது, இல்லை குரு இருக்க வேண்டிய இடத்துல சனி இருக்கிறதுனா பயங்கரமான பலன்கள் மாறிடும்னு சொல்லலாம். ஸோ அதனால் உங்கள் சுயஜாதங்கள் எக்ஸாக்டாக அந்த டைம் ஆஃப் பர்த் கரெக்ட் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருப்பீங்க. யாருமே 5 மணினா 5 மணிக்கு பிறக்க மாட்டாங்க. ரொம்ப ஸ்வற்பமான பேர், ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் அந்த 5 மணிக்கு பிறப்பாங்க. அந்த மாதிரி உங்கள் ஜாதகங்களை எக்ஸாக்டாக கணிக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட அனுப்பலாம். நான் உங்களுடைய ஃபஸ்ட்டு விஷயம் எங்கிட்ட பார்க்கக்கூடிய ஜாதகங்களை நான் பர்த் டைம் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஜாதகத்துடைய பலன்களை எடுப்பேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் அனுப்பிச்சி விடலாம். அதில் ரொம்ப முக்கியமானது உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்த்தப்பறம் தான் எந்த ஒரு பலன்களையாக இருந்தாலும் துல்லியமாக சொல்ல முடியும். ஸோ இப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை இந்த டீட்டெயில்ஸ் 4 டீட்டெயில்ஸ், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் பேர், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கள் போட்டு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா போகிறோம். இந்த கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன்னனுமதி பெற்று நீங்கள் எங்கிட்ட தொடர்பு கொள்ளலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மிக முக்கியமான ஒரு வீடியோ. இந்த வீடியோ அதாவது சனி பெயர்ச்சி பலன்கள் ஜனவரி 18ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு. இப்போ காலபுருஷ தத்துவத்தின்படி 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மகர ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ வக்கரமாக இருக்குது. மறுபடியும் வக்கர நிவர்த்தி ஆகும். அதுக்கப்புறம் கும்ப ராசிக்கு சென்று விடும். ஸோ கும்ப ராசிக்கு செல்லக்கூடிய அந்த சனி பகவான் ஒரு ராசிக்குமான என்னென்ன பலன்கள் கொடுக்க போகிறதுன்னு பார்க்குவோம். அதுக்கு முன்னாடி பொதுவான பலன்கள் கும்ப ராசிக்கு சனி பகவான் செல்லும் பொழுது தமிழ்நாட்டிற்கு என்ன நடக்கும், இந்தியாவுக்கு என்ன நடக்கும், அதே மாதிரி உலகங்கள் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் துல்லியமாக பார்க்கலாம். மிக முக்கியமான விஷயம்னா இந்த கும்பராசிக்கு சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் கிட்டத்தட்ட அடுத்த 2.5 to 3 ஆண்டு காலம் உங்களுக்கு நிறைய தாக்கத்தை உண்டாக்குவார். பொதுவான பலன்கள் பார்க்கும் பொழுது கும்பராசிக்கு எப்பெல்லாம் சனி பகவான் போகிறாரோ அப்போது தொழில் விருத்தி அடையும்னு சொல்லுவோம். அதாவது தொழில் விருத்தி அப்படிங்கிறது சனி அப்படிங்கிறது பேசிக்கலாக கர்மாவுக்கு காரகன். கர்மா அப்படிங்கிறது டெத்து மட்டும்தான் கர்மா கிடையாது, இறப்பு மட்டும்தான், இறப்பு சடங்குகள் மட்டும்தான் கர்மாங்கிறது அர்த்தம் கிடையாது. கர்மா அப்படின்னாவே பேசிக்கலாக நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள், எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு டம்ளர் நவுத்தி இங்கே வச்சாலும் அதுதான் கர்மா. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம், சின்ன விஷயமா இருந்தாலும் அது கர்மாக்குள்ளே வரும். ஸோ அந்த கர்ம பிராப்தத்தை 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி அடையும் பொழுது உங்களுக்கு தொழில் விருத்தி அடையும், பயங்கரமான தொழில் வளர்ச்சி அடையும். 11ஆம் இடம் அப்படிங்கிறது வெற்றி ஸ்தானம்னு சொல்லுவோம். பொதுவாகவே 3, 6, 11ஆம் பாவகங்களில் ராகு கேத்துவோ இல்லை சனியோ இருக்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் வெற்றியை காணக்கூடிய சக்தி அந்த ஜாதகத்துக்கு பிறக்கிறதுன்னு சொல்லுவோம். ஒரு கட்டம் அப்படிங்கிறது 30 டிகிரியாக இருந்தாலும் அந்த 30 டிகிரியில் முதல் நட்சத்திரமாகிய அவிட்ட நட்சத்திரம், அதுக்கப்புறம் சதயம், அதுக்கப்புறம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு பயிற்சி அடைய போகிறது. அடுத்த ஒரு 2.5 ஆண்டு காலத்தில் இதுதான் நடக்க போகிறது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது மிக முக்கியமான ஒரு விஷயம்னா முதல் சனி செவ்வாயுடைய சேர்க்கை, சனி ராகுடைய சேர்க்கை, சனி குருவுடைய சேர்க்கை. ஸோ இந்த 3 நட்சத்திரங்களில் ஒரு தாக்கத்தை கொடுக்க போகிறது. என்னென்ன நட்சத்திரங்கள் பார்க்கணும்னா மிக முக்கியமாக 3 + 3 + 3 டோட்டல் 6 + 3 9 நட்சத்திரங்கள் நல்ல டிஃபரன்ஸை கொடுக்க போகிறது. அதே மாதிரி 3 ராசிகளுக்கான தாக்கத்தை கண்டிப்பாக கொடுக்கும். 3 ராசிகள் உண்மையாகவே பெரிய அளவுக்கு வெற்றியை காணக்கூடிய வல்லமை இந்த சனி பயிற்சி இந்த அடுத்த 2.5 ஆண்டு காலத்தில் உங்களுக்கு உண்மையாகவே இருக்கிறதுன்னு சொல்லலாம். எந்தெந்த ராசின்னு பார்த்தலாம். முதல் ராசி கும்பராசி. கும்பராசிக்கு ஜென்மத்தில் வரக்கூடிய சனி ஒரு மாற்றத்தை கொடுப்பார். அதுக்கப்புறம் 11ஆம் பாவகம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு லாபஸ்தானமாகிய 11ஆம் பாவத்தில் உட்காரும் பொழுது திரிகோணங்கள்னு சொல்லுவோம். அதாவது மிதுனம், துலாம், கும்பத்துக்கான மிக மிக நல்ல பலன்கள் நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்குறதோட பெட்டரான பலன்கள் நடக்கும். நம்பிக்கை அப்படிங்கிறது உங்கள் மேலே உருவாக்கும்.
ஒரு தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்சஸ் கொடுக்கும். அதுவும் ஸ்பெசிஃபிக்கான நட்சத்திரங்கள் இருக்குது. மெயின் வந்து திருவாதிரை, சுவாதி, சதயம், இந்த 3 நட்சத்திரங்கள் நல்ல பலன்களை பார்க்கப்படுறது. செகண்ட் ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட 80% நல்ல பலன்கள் நடக்கும்னு சொல்லலாம். பூரட்டாதி, விசாகம், புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு திருப்தியான பலன்கள் நடக்கும். இந்த மாதிரி நட்சத்திரம் வாரியாகவும் புத்தி வாரியாகவும் உங்களுடைய ராசி வாரியாகவும் பார்க்கும்பொழுது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இதெல்லாம் மிஞ்சிய ஒரு பலன் உண்டு. இந்த லக்னங்களில் நீங்கள் பிறந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றம் இந்த அடுத்த ஒரு 2.5 ஆண்டு காலத்தில் நிறைய மாற்றங்கள் காத்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லலாம். சரி, பொதுவாகவே பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின்படி 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில், வெற்றி ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் பொழுது கும்பம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின்படி புதையல் அப்படின்னு சொல்லுவோம். புதையல் எங்கே கிடைக்கும்? சுரங்கங்களில் கிடைக்கும். அங்கே போய் சனி உட்கும் பொழுது, சனி அப்படிங்கிறது பேசிக்கலாக ஒரு கஷ்டம் கொடுக்கக்கூடிய கிரகமாக நிறைய இடத்துல சித்தரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் எப்போல்லாம் வந்து கும்பராசிக்கு போகிறாரோ அப்போல்லாம் வந்து பெட்ரோல் விலை, டீசல் விலை, கச்சா எண்ணெய் விலை கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள். அதே மாதிரி இந்த 3 நட்சத்திரங்களே பார்த்திங்கன்னா டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். என்னென்ன நட்சத்திரங்கள்? அவிட்டம், சதயம், அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களுமே நிறைய நல்ல பலன்களை கொடுக்கும். எப்படி? டெக்னாலஜி வைஸ் நிறைய டெவலப்மெண்ட் கொடுக்கும். அதே மாதிரி ஒரு பெரிய புதையல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உலகம் எங்கும் நடக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ சனி பகவான் எப்போதெல்லாம் செவ்வாய்க்கு பயிற்சி அடைய போகிறார், அதாவது செவ்வாய் அப்படிங்கிறது பேசிக்கலாக அவிட்ட நட்சத்திரத்துக்கு வர போகிறாரோ அங்கே கண்டிப்பாக கும்பராசி அப்படின்னு எடுக்கக்கூடிய கிரகங்கள் எடுத்து பார்த்தோன்னா, இடங்கள் பார்த்தோன்னா கேரளா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நாமக்கல், சேலம், கரூர், தர்மபுரி, வெள்ளூர், திருவண்ணாமலை, திருச்செந்தூர், இந்த மாதிரி இடங்கள். அதே மாதிரி ஒரு சில பிராந்தங்கள் சென்னையிலையும் அதுக்கான பாதிப்புகள் இருக்கும். என்ன பாதிப்புகள் வரும்னு பார்த்திங்கன்னா மெயினாக நிலநடுக்கம் சார்ந்த விஷயங்கள், பூகம்பங்கள் சார்ந்த விஷயங்கள், பயங்கரமான மழை வெள்ளம் வரக்கூடிய அம்சங்கள். அதன் ரீதியாக ஒரு சில இடங்களில் சுரங்கங்களில் கடுமையான ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய அம்சங்கள் நடக்கும். அதுவும் ரொம்ப முக்கியமானது எண்ணெய் கிணறுகள், அப்புறம் கோல் பிளான்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த கோல் பிளான்ட்டில் இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும். மிக முக்கியமான உலோகங்களை செய்த எந்த ஒரு தொழில் பண்ணக்கூடிய இடமா இருந்தாலும், அதாவது கனரகம் சார்ந்த தொழில் இருக்கக்கூடிய இடம் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சூட்டு காயங்கள், உடம்பு உஷ்ணம், கொப்பளம் ரொம்ப அதிகமாக ஏற்படக்கூடிய தன்மைகள். சரி, எந்தெந்த இடங்கள் பயங்கரமாக பாதிக்கும்னு பார்த்தோன்னா மெயினான பாதிப்பு பார்த்திங்கன்னா கேரளாவில் நிறைய பிரச்சனைகள் வரும். மெயினாக வந்து எப்போல்லாம் இந்த சனி பகவான் கும்பத்துக்கு வர்றதோ அப்போல்லாம் வந்து குரு ராகுடைய சேர்க்கையும் மேஷத்தில் ஏற்பட போகிறது. ஸோ ராகு அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் வந்து அக்டோபர் மாதம் 2023ஆம் ஆண்டு கண்டிப்பாக மீனத்துக்கு வரப்போகிறார். ஸோ இந்த மாதிரி கிரகநிலைகள் இருக்கும் பொழுது ரொம்ப ஆபத்தான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மத போதகர்கள் மிக முக்கியமான ஒரு நபர் வந்து இறக்கக்கூடிய வாய்ப்புகள். அந்த மதத்திற்கு யார் வந்து தலைவராக இருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் நடக்கும். அதே மாதிரி சர்ச்சு, மசூதி, அப்புறம் ஹிந்துக்களுக்கான கோவில், ஜெயின் கல கோவில், சிக்கு கோவில், இந்த மாதிரி கோவில்கள்லாம் பயங்கரமான ஆபத்துகள் வரக்கூடிய அம்சங்கள் இருக்குது. நான் சொல்கிறது வந்து ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மெயினாக எந்தெந்த இடங்களில் இருக்கக்கூடிய கோவில்னு பார்த்திங்கன்னா திருப்பதி கோவிலுக்கான பாதிப்புகள் வரக்கூடிய அம்சங்கள் இருக்குது. அதே மாதிரி சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பிரச்சனைகள் வரக்கூடிய, குருவாயூர் கோயிலில், திருவாண்டம் பத்மநாப சுவாமி கோயில், இந்த மாதிரி கோவில்களில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா திருச்செந்தூரும் திருவண்ணாமலையும் கொஞ்சம் பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் இதெல்லாம் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, செப்டம்பர் மாதம் 2004 அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ தான் அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தீ விபத்து நடந்தது. ஸ்ரீரங்கத்தில்னு சொல்லும் பொழுது அது ஸ்ரீரங்கம் அப்படின்னாவே பேசிக்கலாம் ஒரு சுக்கிரன் ராகுடைய சேர்க்கை மேஷத்தில் ஏற்படும் பொழுது நடக்கிறது. இங்கே இடத்துல குரு ராகு சேர்க்கை ஏற்படப்படுது. சுக்கரஸ்தலமாகிய கன்சிடர் பண்ணக்கூடியது பேசிக்கலாக ஸ்ரீரங்கம். இங்கே குருஸ்தலம்னு எடுக்கக்கூடியது ஆலங்குடி, கும்பகோணம், இந்த மாதிரி இடங்கள்லையும் பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. மெயினாக மத கலவரங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ட்ரிங்க்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், லஹரி வஸ்துக்கள் மேலே ஒரு தடை விதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள், இல்லைன்னா அதோடைய விற்பனைக்கு பெரிய ஒரு ஆபத்து வரக்கூடிய அம்சங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா கோர்ட்டே வந்து அட்வைஸ் பண்ணக்கூடிய நிலைமையில் போயிடும். இனிமேல் வந்து இந்த ரேஞ்சில் இப்படி இந்த ஏஜ் கண்டென்ட் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து விற்பனை செய்யணும், இல்லை இந்த இடங்களில் வந்து இனிமேல்
அந்த ஒரு கடைகள், கள்ளுக்கடைகள், சாராய கடைகள், போதை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கக்கூடிய வஸ்துக்கள் இருக்கக்கூடிய இடங்கள் வந்து இருக்கக்கூடாது, இந்த கடைகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது கோர்ட்லேருந்தே ஆர்டர் வரக்கூடிய அம்சங்கள் நடக்கும். ஸோ இதெல்லாம் பொதுவான ஒரு பலன்களாக நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப டேஞ்சரஸ் டைமிங் அப்படிங்கிறது மே, ஜூன், ஜூலை இந்த 3 மாதங்களில் பலவிதமான அரசியல் தலைவர்களுக்கே பாதிப்பு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள். அதே மாதிரி மிக முக்கியமான பிரபலங்கள், மிக பிரபலம் அப்படின்னு சொல்கிறது பெண்மணிக்கே பாதிப்பு வரக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. கொஞ்சம் கவனம் தேவை. அதுலேயும் பெண்கள் கொஞ்சம் அசிங்க அவமானம் பண்ணக்கூடிய ஒரு தன்மைகள் இந்த ஆண்டு உள்ளது. இந்த ஆண்டுன்னு சொல்கிறது இந்த எப்போல்லாம் அந்த செவ்வாயை வந்து கடக்கிறதோ, அவிட்ட நட்சத்திரத்தை சனி பகவான் எப்போல்லாம் கடக்கிறதோ அப்போல்லாம் இந்த மாதிரி பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி யாரெல்லாம் மதமே இல்லை, கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்காங்களோ அவங்கெல்லாம் கொஞ்சம் கை ஓங்கக்கூடிய சக்திகள் இருக்கிறது. எந்த அளவுக்கு நீங்கள் தெய்வீகம், தெய்வ அனுகிரகம், முன்னோர்கள் சார்ந்த வழிபாடு, பெரியவங்களுடைய வழிபாடு, அப்பா அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணுறீங்களோ, சனி அப்படிங்கிறது செருப்புன்னு சொல்லுவோம். ஸோ அந்த செருப்புக்கு காரகன் பாத பூஜை பண்ணும் பொழுது தெய்வ அனுகிரகம், தெய்வ சங்கல்பம் ரொம்ப முக்கியமாக கிடைக்கும். அதுக்கும் மிஞ்சி ஒரு விஷயம் என்னென்னா, எங்கிட்ட இவ்வளோ சொத்து இருக்குது, எங்கிட்ட இந்த கார் இருக்குது, நான் இப்படி ஒரு சட்டை போட்டிருக்கேன், இந்த ஒரு ஸ்கூலில் படிக்கிறேன், இந்த ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறேன், என்னுடைய இவ்வளோ அப்படின்னு சொல்லி அதை பற்றி பெருசாக பேசாமல் இருந்தாவே உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். அதை பற்றி பேச 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 சனி அப்படிங்கிறதுக்கு இந்த ஆடம்பரம் பிடிக்காதுன்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு எளிமையாக இருக்கணுமோ அந்தளவுக்கு எளிமையாக இருக்கணும். நிறைய பரிகாரங்கள் நான் அடுத்தடுத்து ஒரு ராசிக்கும் சொல்லுவோம். அப்போ நீங்கள் எடுத்து கவனமாக எடுத்து செக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது 18ஆம் தேதி ஜனவரி 2023 அன்று நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சிக்கான ஒரு பலன்களையும் ஒரு ராசிக்கான பலன்களையும் இப்போ பார்க்கலாம். மேஷ ராசி, மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறார்? சனி பகவான் உண்மையாகவே உங்களுக்கு லக் ஃபேக்டர் கொடுக்க போகிறாருன்னு சொல்லலாம். இருக்கிறதுலையே ரொம்ப ஜோரான பயிற்சி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசி, மேஷ லக்னத்துக்கு தான் உண்மையாகவே நற்பலன்கள் நடக்கும். ஏன் அப்படி பார்த்திங்கன்னா 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம்னு சொல்லுவோம். மூத்த சகோதரன் சகோதரி வழிகள், பெரியவங்க மூலியமாகவும், உங்களுடைய ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய பெரியவங்க மனுஷங்க, அதே மாதிரி புக்கு, டாக்குமெண்ட், ஆடிட்டிங், அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட, ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பெரிய அளவுக்கு வெற்றி கொடுக்கும். எதெல்லாம் நீங்கள் எனக்கு திருப்தியே இல்லை, நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லக்கூறீங்களோ அதிலெல்லாம் நம்பிக்கை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கும். பெரியவங்களுடைய அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். எதெல்லாம் கவனமாக பார்த்துக்கணும்னா, கால் முட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி 11ஆம் பாவகம் அப்படிங்கிறது 12க்கு 11 இருக்கிறதுனால யாரெல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்புகள், அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஏற்படக்கூடிய அம்சங்கள், நல்லா தெரிந்த இடங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய அம்சங்கள், ப்ரமோஷன் கண்டிப்பாக வரும். நான் சொல்கிறதெல்லாம் வியாபாரிகளுக்கும் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும், வேலையாட்களுக்கும். சுய தொழில் தொடங்கக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக உங்களுக்கு சனி பகவான் கொடுக்க போகிறார். சனிவேங்கிறதே பேசிக்கலாக கர்மா, ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு சனி பகவான் இந்தளவுக்கு உங்களுக்கு நல்லா உட்காரும் கண்டிப்பாக உங்களுக்கு புதிய தொழில் முயற்சிகளை வெற்றி பெற செய்வார். உயர்கல்வி, உச்சக்கல்வி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் அருமையான சீட்டு கிடைக்கும். அதே மாதிரி நல்லா படிக்கக்கூடிய ஸ்தானங்கள், மனசில் ஆழமாக பதிகிற மாதிரி படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சனி பகவான் மாணவ மாணவிகளுக்கு கொடுக்கப்படுறார். சரி, பெண்களுக்கு என்ன நடக்க போகிறது? பெண்களுக்கு உங்களுடைய சகோதர சகோதரிகள், அதே மாதிரி நண்பர்கள் மூலிமா நிறையா நல்ல விஷயத்தை கொடுக்க போகிறார். வாரி வாரி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பகவான் சனி பகவான். அவர்கள் கொடுக்கும் பொழுது யாருமே தடுக்க முடியாது. படாத கஷ்டங்கள், படாத எண்ணங்கள், தேவையே இல்லாமல் அசிங்க அவமானங்கள் பட்டுறது, இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு பார்க்கக்கூடிய நபர்கள் மூலியமாக நிறைய அவமானங்கள் பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு சனி பயிற்சி உண்மையாகவே உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸை கொடுக்க போகிறதுன்னு சொல்லலாம். தைரியமாக உங்களை எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்கொண்டாலும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். அதே மாதிரி முக்கியத்துவம் வாய்ந்த நபர்கள் சந்தித்து ஒரு பெரிய ஒரு லைஃபையே சேஞ்ச் பண்ணுறது, அதாவது டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவோம், அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப ஜோராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ தெய்வீகம், தெய்வ அனுகிரகம் ரொம்ப ஜோராக இருக்குது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கும் வாழ்க்கையில் உங்களுடைய தரம் உயரும். ஒரு பெரிய ப்ரமோஷன், ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு, அரசியல் அரசாங்கம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய ஒரு பதவி பிரமாணம் ஏற்படுத்தக்கூடிய அம்சங்கள். பொதுவாகவே மேஷராசி, மேஷ லக்னத்தில் வரக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு உண்மையாகவே பதவி அப்படிங்கிறது வரும். ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கலாம். பெரிய அளவுக்கு ஒரு நற்பலன்கள் நடக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது. ஒரு நிலம், புலம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இடம்லாம் விற்கணும்னா இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக விற்கலாம். அந்தளவுக்கு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு பாக்கியம் சனி பகவான் உங்களுக்கு இந்த ஒரு பயிற்சியில் கொடுக்க போகிறான்னு சொல்லலாம். ஸோ இதற்கான பரிகாரம் எடுத்து பண்ணால் நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் தான தர்மங்கள் பண்ணணும் அப்படின்னா, யாரெல்லாம் கால் முட்டி சம்மந்தப்பட்ட வலி வேதனைகள் இருக்காங்களோ, பெரியவங்க, அதாவது வயோதிக தோற்றம் கொண்ட உங்கள் தாத்தா பாட்டி வயசில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த காலுக்கான எண்ணெய் வாங்கி கொடுக்கறது.
முட்டி குழங்குற எண்ணெய்ன்னு சொல்லுவோம், இல்லை நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்குறது, அவங்களுக்கு அந்த ஒரு பெயினை ரிலீவ் பண்ணக்கூடிய ஒரு எண்ணெய் வாங்கி கொடுத்தீங்கன்னாவே உண்மையாகவே நீங்கள் அருமையாக இருப்பீங்க. தீர்காயுஷ்மான் பவா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் நல்ல ஒரு தன்மை இருக்கும். லைஃப்பில் பெரிய அளவுக்கு வெற்றி காண முடியும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.